அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 600 கிராம் கிட்ட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 10 to 12, பெப்பர் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், மிளகாய் காரத்துக்கு ஏற்ப 8 to 10 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பட்டை ஒரு துண்டு, சோம்பு 1.5 டீஸ்பூன், ஏலக்காய் 3, கிராம்பு 6 to 8, கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, 1.5 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு விசில் விட்டு எடுத்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா அரைச்சி வச்ச மசாலாவும் அதில் சேர்த்துட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க. இது சட்டியிலே நல்லா குக் ஆகட்டும். கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க.